வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசியல் களத்தில் எத்தனையோ விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற பரபரப்பு மாதிரி வேற என்னைக்கும் இருந்ததாக எனக்கு நினைவே இல்லை. அதனால் அரசியல் களத்தில் இந்த திடீர் மாற்றத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் ஒரு விஷயம் ஈரான் நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு மீனவர் படுகொலை செய்யப்பட்ட விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார். இரண்டாவது, ஆந்திரா சிறையில் நம்ம தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களையும் மீட்க வேண்டும். ஸோ இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்துடன் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அரிசியை யார் சாப்பிட்றாங்க, மாட்டுக்கும் கோழிக்கும் தான் தீவனமாக போடுறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அற்புதமான ஐடியாவை சொன்னார். ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பதவி ஏற்று 104 நாட்கள் ஆச்சு. ஆனால் இன்னும் கூட போன ஆட்சி என்ன அரிசி கொடுத்தது, அந்த அரிசியை மக்களால் சாப்பிட முடியுமா, எவ்வளோ கலர் மாறி போயிருந்தது, அது மட்டும் இல்லை கோழிக்கும் மாட்டுக்கும் தீவனமாக போட்டாங்களே அந்த கதை தெரியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பது நீங்கள் ஆட்சி கட்டில் ஏறி மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்களா, அடுத்தவனை குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, அதிகாரம் வந்த பிறகும் பழங்கதையே பேசியிருக்கீங்களே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் மக்களிடையே வந்திருக்கிறது. ஸோ இந்த ரேஷன் அரிசி தொடர்பாக சட்டமன்றத்தில் என்ன விவாதம் நடந்தது அதை பற்றி நம்ம சேர்த்தே பார்க்கணுங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல் விஷயம், தென் மாநில முதலமைச்சர்களுடைய கவுன்சில் கூட்டமானது இங்கே சென்னைக்கு அருகாமையில் கோவளத்தில் நடந்தது. நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தலைமையில் முதலாவதாக அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் அமித்ஷா. அந்த கூட்டத்தினுடைய துணைத் தலைவராக நம்ம விஜய் அவர்களை நியமிச்சாங்க. பத்தியா, விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க பிஜேபியில். அதான் எங்கள் தலைவர். ஏன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, அவர் பாஜக கூட்டணியிலே இருக்கிறார். அவருக்கு உரிய முக்கியத்துவம் தராமல் நம்ம முதலமைச்சருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க தெரியுமா. இதாயா நம்ம முதலமைச்சருடைய கெத்து அப்படின்னு தற்குறிகள் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நேற்றுலேருந்து டிவியிலும் இதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பெருமையும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடக்குதோ அந்த மாநில முதலமைச்சர் தான் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது விதி. அதனால் ஸ்பெஷலாக விஜய்க்கு எதையும் தூக்கி கொடுத்துடல அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இரண்டாவது, பாண்டிச்சேரி முதலமைச்சர் புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவுன்சில் கூட்டத்தில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குது. மாநிலத்தில் யார் அதிகார மையமோ அவங்க தான் கலந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லாதவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த கூட்டத்தில் உறுதியான முடிவை தெரிவிக்க வேண்டும். அதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். பாண்டிச்சேரியில் முதல்வர் நம்ம மாநிலத்தில் இருக்கின்ற கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரம் தான் இருக்கிறது. உண்மையான அதிகாரம் படைத்தவர்கள் கவர்னர் தான். அதனால தான் இன்னைக்கு தென் மாநில முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் ஆளுநர் அவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து கலந்து கொண்டார்கள். ஏன்னா இங்க எடுக்கின்ற முடிவை நடைமுறைப்படுத்தணும். இரண்டாவது, நம்ம உள்துறை அமைச்சர்கிட்ட நாம என்ன செய்ய போறோம் என்பதை பற்றி உறுதிமொழி தரணும். அது மட்டும் இல்ல, மாநிலத்தில் நீங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்ற விஷயத்த அதிகாரம் மிக்கவர்கள் தான் நம்முடைய உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் பாண்டிச்சேரியில் நம்ம முதலமைச்சருக்கு இருக்கின்ற அதிகாரம் என்னவென்று தெரியும். அதனால எப்போதுமே சரி, இந்த மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் மேக்சிமம் யூனியன் பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்தோமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவினுடைய மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது அதிலேயோ நம்முடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் விளக்கம் அளித்த பிறகும் பெரிய சர்ச்சையாகி கொண்டே இருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது தொகுதி மறுவரையறை தானுங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் உள்ள கட்சிகளை கூப்பிட்டு, ஏன்பா தொகுதி மறுவரை நாம ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமானது போயிடக்கூடாது இல்லை. அதனால இருக்கிற 543 எம்பிக்களே தொடரட்டும். 39 எம்பிக்களே தமிழ்நாட்டுக்கு போதும். எம்பிக்கள் அதிகரிச்சிங்கன்னா பேசுறதுக்கு நேரமும் கிடையாது. ரெண்டாவது, வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக எம்பி தொகுதி கிடைச்சிடும். அதனால் வட மாநிலங்களில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா பிரதமர் யார் என்பதை தீர்மானித்து விடுவார்கள். தமிழக மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும்.
அதனால தேவையில்லாம தொகுதி மறுவரையை நம்ம ஆதரிக்க தேவையில்லை, இருப்பதே தொடரட்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியும் தவேகாவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு தீர்மானத்தை ஏற்றினாங்க. ஆனா இன்னைக்கு தென் மாநில முதலமைச்சருடைய கவுன்சில் கூட்டத்தில் நம்ம முதலமைச்சர் பேசி இருப்பது தொகுதி மறுவரையறை வேணும், ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவமானது குறையக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கின்றார். அதாவது சும்மா வாயில் மட்டும் சொல்லிட்டு போகாத, சட்ட பாதுகாப்புடன் வந்து எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கணும். நாங்க தொகுதி மறுவரையை செஞ்சோம்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையாது அப்படின்னு சட்டப்படி எங்களுக்கு உத்தரவாதத்தை அளிக்கணும், சும்மா வாயில சொல்லிட்டு போவாத அப்படின்னு தன்னுடைய முடிவை மாற்றி இருக்கின்றார். அதாவது தொகுதி மறுவரையறையே வேணாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்ன நம்முடைய விஜய் அவர்கள் வந்து இது காங்கிரசினுடைய குரல், நம்ம முதலமைச்சருடைய குரல் இல்லை அப்படின்றது இப்ப தெளிவாகி போச்சு. ஏன்னா இந்த தென் மாநில முதலமைச்சருடைய கவுன்சில் கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர் அத்தனை பேருமே வந்து தொகுதி மறுவரையறையே தேவையில்லை அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டாங்க. ஆனா தீர்மானம் ஈட்டுகின்ற போது தொகுதி மறுவரை வேணாம், இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொன்னார். ஆனா கவுன்சில் கூட்டத்தில் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, ஏன்னா நாங்க மக்கள் தொகையை சரியா கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், அது எங்களுக்கு தண்டனையா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு. நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் 7.18, அது தொடரும் என்றால் நீங்க மறுவரையறையை செஞ்சுக்கிங்கப்பா அப்படின்னு வந்து முதலமைச்சர் இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு முன்பாக பேசியிருக்கின்றார். ஆனா நிர்மல்குமார் அவர்கள் கூட்டம் முடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு என்ன சொல்லியிருக்கார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த தொகுதி மறுவரை என்பது நம்முடைய முடிவில் எந்த விதத்திலும் மாற்றமே கிடையாது. அதாவது மீடியாவில் சோசியல் மீடியாவில் வந்ததெல்லாம் வந்து ஒருபோதும் உண்மை கிடையாது, நம்மளதுல 100% மாற்றம் இல்லை அப்படின்னு அடித்து சொல்றாரு. ஆனா தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு வேற, டிவிக்கு கட்சியினுடைய நிலைப்பாடு வேற அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தொகுதி மறுவரை வேணும், ஆனா டிவிக்கு கட்சியினுடைய நிலைப்பாடு தொகுதி மறுவரை தேவையில்லை. நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, ஆனா தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா தொகுதி மறுவரையறையை செய்யலாம், ஆனா தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினதும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, டிவிக்கு நிலைப்பாடு தொகுதி மறுவரையறை தேவையில்லை என்று சொன்னது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தொகுதி மறுவரை வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து அமித்ஷா எதிர்க்க வந்து ஏம்பா தொகுதி மறுவரையா எதுக்கு வேணும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி இவரால் சொல்ல முடியாது, பாஜகவை இவர் பகைத்துக் கொள்ளவே மாட்டாரு, ஏன்னா அந்த கவுன்சில் கூட்டத்தில் தொகுதி மறுவரை மட்டும் பேசல, நிதி விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கின்றாரு. ஏன்னா மக்கள் தொகை வந்து நாம கட்டுப்படுத்தி இருக்கின்றோம், ஆனா வட மாநிலங்கள்ல வதன்னு பெத்து போட்டுட்டான், அதன் அடிப்படையில் நீங்க வந்து நிதி அதிகமாக கொடுக்குறீங்க. ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் 30% பங்களிப்பை இந்தியாவுக்கு தருது, ஆனால் அந்த அளவுக்கு நிதி நமக்கு திரும்பி வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல அப்படின்னு விஜய் சொல்றார். ரெண்டாவது ஜிஎஸ்டி பற்றி சொல்லுகின்ற போது ஜிஎஸ்டி வரி வசூலிக்கின்ற உரிமையை மாநிலங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அதிகாரத்தை கொடுங்க. ரெண்டாவது நிதி பகிர்மானத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தயவு செய்து நிதியை பிரித்து கொடுங்க. இப்போ நம்ம ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தான் எங்களுக்கு வருது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, நீட்டை பற்றி பேசியிருக்கிறாரு. எதுக்கு நீட்டை பற்றி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. மற்ற மாநிலத்துக்காரங்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, ஆனால் யாரும் நீட்டை பற்றி பேசவே இல்லை. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க வந்து நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடியை நீக்குங்கன்னு சொன்னாங்கல்ல, அதோடு எல்லாரும் விட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து நீட்டை நீக்குங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்றாங்க. ஆனால் உண்மையாவே நீட்டினால கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று கேட்டால் அது சுத்த பொய். அப்போ தமிழ்நாட்டில் ஏன் இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுக காரணங்க வசவசன்னு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்காங்க, அவனுங்க பணம் சம்பாதிக்க முடியல. ரெண்டாவது மீடியா வச்சிருக்கான் பார், அவனும் மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கான். ஸோ திமுக காரணம் மீடியா காரணம் சேர்ந்துக்கிட்டு உருவாக்கினது தான்
இந்த நீட்டுனால கிராமப்புற ஏழை மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்வது. ஏன்பா அன்புமணியே சொல்றாருன்னு சொல்லும் பொழுது, அன்புமணி எத்தனை மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு தெரியுமா? யோகிய சிகாமணி கிடையாது அவன். அதனால அவனை பற்றி இங்க பேசாதீங்க. எல்லாருமே சுயநலவாதிகள். இந்த நீட்டு விஷயத்துல மட்டும் நான் சொல்றேன். அதனால நீட்டை விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி பெங்களூரு, ஓசூர், ஸோ இது இரண்டுக்கும் இடையில மெட்ரோ கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழில் வளர்ச்சியானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, தமிழகம் போன்ற தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலங்களாக இருக்குது. ஸோ அந்த கடற்கரையை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அப்படி பார்க்கும் பொழுது பெரிய துறைமுகங்களை கொண்டு வரலாம். ரெண்டாவது, மீன்பிடி தொழில் என்கின்ற பொழுது நவீனத்தை பயன்படுத்தலாம். மூன்றாவது, மாநிலங்களுக்கு இடையில மீன்பிடி தொழிலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கக்கூடாது, சுற்றுலாவை மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒருமித்த கருத்தை அமித்ஷா கிட்ட வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மாநிலங்களுக்கு இடையில கடற்கரை பிரச்சனை ஏற்படுகின்ற போது மத்திய அரசாங்கம் தலையிட்டு இதை தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி போதைப் பொருள், நம்ம போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்றால் தென் மாநிலங்களில் இருந்து தான் நிறைய தமிழகத்துக்கு போதைப் பொருள் வருது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் எவன் கடத்துகின்றானோ அவனை பற்றி உளவுத்துறை மூலமாக கண்காணித்து அந்த தகவலை எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து கொண்டோம் என்றால் எல்லைப்புறத்தில் அவன் டைட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா போதைப் பொருளை ஒழித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நீர் உரிமையை பற்றி பேசியிருக்கின்றார். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்குதோ, காவிரி மேலாண்மை வாரியமானது என்ன வழிகாட்டுதலை தருகிறதோ அதை மதித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, மேகதாது அணை தொடர்பாக நம்ம முதலமைச்சர் எதுவும் வெளிப்படையாக பேசுன மாதிரி தெரியல. ஆனால் முல்லை பெரியார் அணை தொடர்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கின்றார். 152 அடி உயர்த்த வேண்டும் தண்ணீரை உச்ச நீதிமன்றமான தீர்ப்பு வழங்கியிருக்குது. அணையும் பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்ம கேரள அரசாங்கமானது நம்முடைய உரிமையை மறுக்கிறது. அதே மாதிரி நிதி உரிமையா இருக்கலாம், நீர் உரிமையா இருக்கலாம், அது எங்களுடைய உரிமை. எங்க உரிமையை தாண்டி நாங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்னு என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, நிதியோ நீரோ நீங்களாம் பிச்சை போட வேண்டாம், எங்களுக்கு இருக்கின்ற உரிமையை நியாயப்படி நிலைநாட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா கர்நாடகாக்காரங்களும் சரி, கேரளாவில் இருந்து வந்த முதலமைச்சரும் சரி, இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. மேகதாதனை கட்டினா தமிழகத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு அவரு புலம்ப இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்தில் கேரளாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரியார் அணையை இடிச்சிடுவோம், புதிய அணையை கட்டுவோம், அந்த அணையும் நாங்கள் தமிழகத்துக்கு தாரை வாத்தி கொடுத்துடுறோம், ஏன்னா பழைய அணையானது பாதுகாப்பு இல்லை, உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறான். உரிய தண்ணீரை இருக்கின்ற அணையில தேக்கிறதுக்கே விடமாட்டான். என்னடா இது, வரலாறு தெரியாத காலத்துல பெரியார் அணையை தமிழ்நாட்டுக்கு குத்தகை கூட்டுட்டுமே, ஒண்ணுமே கேட்க முடியலையே, இப்ப அந்த உரிமையை நம்ம திரும்ப பெற முடியலையே. கர்நாடகாக்காரன் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடணும், அது தமிழ்நாட்டுடைய உரிமை. ஆனா அணையெல்லாம் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். நாம மட்டும் முல்லை பெரியார் அணையை தமிழகத்துக்கு கொடுத்துட்டுமே, நம்ம நிலப்பரப்புல இருந்துகிட்டு அதுலயும் நம்ம நிலப்பரப்புல பெய்யக்கூடிய மழை தண்ணீர் போய் முல்லை பெரியார் அணையில தேங்குது, அந்த தண்ணி தமிழ்நாட்டுக்கு போகுது. ஸோ அணை உரிமை கூட நமக்கு இல்லையே, அதனால உடைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு புதிய அணை கட்டுவது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. அதனால இந்த தென் மாநில முதலமைச்சருடைய ஆலோசனை கூட்டமானது தமிழ்நாட்டுக்கு 2 செய்தியை சொல்லுது. ஒன்று, மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 பிரச்சனை. ஒன்று, மீன் பிடிப்பதில் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நதிநீர் பிரச்சனை. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிதி பிரச்சனை இருக்கிறது. ஸோ அந்த நிதி பிரச்சனையை நியாயமா தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரு. இது கவுன்சில் கூட்டத்தில் பேசினது. அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி, அந்த ரேஷன் அரிசியை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, போயாயோ எல்லாம் கோழிக்கு மாட்டுக்குதையா தீவனமா போட்டுட்டு இருக்காங்க, எங்கேயும் அரிசி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல கே நேரு அவர்கள் எழுந்திருக்கிறார். ஏங்க சுகர் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், ரேஷன் அரிசி தாங்க சாப்பிடணும், அதுதான் கடுமையாக இருக்குது, அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு என்ன வருது. ரெண்டாவது, சாப்பிட்ட உடனே அது ஜீரணிக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணிப்பதனால நம்மளுக்கு டயர்டும் வராமல் இருக்குது. ரெண்டாவது, சுகரும் பார்த்தா உடம்புல கம்மியாக ஏறுது. அதனால நான் 1000 ஏக்கரா நிலம் வச்சிருந்தாலும் அதில் விளையிற நெல்லெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த அரிசி தரமாக இல்லை அப்படின்னு நம்முடைய ஆதவார்ஜன் அவர்கள் எழுந்து சொல்ல, உண்மையாக மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்க, இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் ரேஷன் அரிசி சாப்பிட்றீங்க? எல்லாருமே சன்ன ரக அரிசி தானே சாப்பிட்றீங்க.
அதனால தான் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் சன்ன ரக நெல்லுக்கு அதிக விலை கொடுக்குறாரு, விலை ஏற்றிருக்காரு. இனிமே பல இடங்கள்ல சன்ன ரக நெல்லே பயிரிட நாம உத்தரவிட போறோம், ஊக்குவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக ஏவா வேலு அவர்கள் எழுந்து, ஏங்க எல்லா பட்டத்திலையும் சன்ன ரகமே விளைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டார். பிறகு நேரு அவர்கள் எந்தெந்த போகத்தில் சன்ன நெல் பயிரிட முடியும், அதே மாதிரி எந்தெந்த போகத்தில் குண்டரிசி வைக்க முடியும் அப்படின்ற விளக்கமெல்லாம் அளித்தாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்தார். ஏங்க ஏழைகள் இந்த ரேஷன் அரிசி நம்பி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். யாருடைய வாழ்வாதாரமும் பெருசாக மாறலை. அதனால் அவங்க சாப்பிடுகின்ற அரிசியை கேவலப்படுத்தாதீங்க. கோழிக்கு போடுறாங்க, மாட்டுக்கு போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் மற்றவங்க சாப்பிட்றவங்கள கேவலப்படுத்தாதீங்க, ஆடு கோழி மாடுன்னு அப்படின்னு சொல்ல, தரமான அரிசியை தரலாம். நாம கூட எப்படி ஆந்திராவில் தராங்க பாருங்க தரமான அரிசி, அந்த மாதிரி தரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அவங்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றார்களோ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் தருகின்ற அரிசியை நாம மாற்றி மக்களுக்கு தந்தோம்னா எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியெல்லாம் அரிசி பழுப்பா வரக்கூடாது என்றால் கொள்முதல் பண்ண உடனே நெல்லை அரைக்கிறதுக்கு அனுப்பிவிட வேண்டும். எங்க கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆட்சியில் எவ்வளவு நெல் நனைஞ்சது, எவ்வளவு வீணாச்சு, எவ்வளவு நெல் எரிஞ்சது அப்படின்றத பட்டியலிட்டாரு. அதே மாதிரி திமுக ஆட்சியில் எவ்வளவு நெல் நனைஞ்சது, எத்தனை கூடாரங்கள் கட்டினாங்க, எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சாரு. ஸோ மொத்தத்தில் நம்ம ஈரானில் தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாகின்ற விஷயத்தை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வந்தார். அதுக்கு நம்ம சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பதில் சொல்றாங்க என்பதை பற்றி கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன். ஆனால் இப்போதைக்கு மானிய கோரிக்கை மட்டும் விவாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து, ஏங்க இதெல்லாம் அவசர தீர்மானங்க, மிக மிக ஸ்பெஷலான தீர்மானங்க. ஏன்னா இந்த விஷயத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாம ஏன் கேட்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முடிவெடுத்தா ஈரானில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நிலைமை என்ன ஆகுது? ஒருத்தனை சுட்டுட்டாங்க, செத்துட்டாங்க, அவனுடைய உடல் என்ன ஆகுறது? இதெல்லாம் விரைவாக பேசி முடிக்க வேண்டியதுங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுன் அவர்கள் எழுந்தார் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு. இல்லைங்க, அங்கே சட்ட பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இந்திய அரசாங்கம் பேசிட்டு இருக்குது, அதனால உரிய முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பதிலளித்திருந்தால் ஏன் எடப்பாடி பழனிசாமி எது முக்கியமான பிரச்சனை, எது முக்கியமான பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க போறாரு. ஸோ மொத்தத்தில் பதவி ஏற்று 104 நாட்கள் ஆச்சு, இன்னும் அரிசி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நல்லா இல்லாத அரிசியை ஆடு மாடு சாப்பிட்றது, அந்த அரிசியும் மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் போர்க்கால அடிப்படையில் இந்த அரிசி விஷயத்தை தீர்த்துருக்கணுமா இல்லையா? உடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க வீடும் மிக மிக முக்கியமானது, அவசர கதியில் முடிவெடுக்க வேண்டியது. ஆனால் இதை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தின் மீதே பழி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்ட பாரு நம்ம என்ன கொண்டு அடிக்கிறது. சரி நண்பர்களே, இன்னைக்கு காங்கிரஸ் அவுட் ஆயிடுச்சா? காங்கிரஸ் உடைய கொள்கைக்கு மாறாக உள்துறை அமைச்சர் இடத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பேசியிருக்கின்ற கருத்து பாஜக கருத்தா இருக்கிறது. சரி நண்பர்களே, காங்கிரஸை வெளியேற்றி விட்டு பாஜக நெருக்கம் காட்ட போறாங்களா? சுருக்கமாக சொல்லணும்னா காங்கிரஸ் அவுட்டு, பாஜக இன்னா. ஏன்னா பாஜக நிலைப்பாட்டை நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கின்றார், காங்கிரஸ் நிலைப்பாட்டை கைவிட்டு இருக்கிறாரு. அதுக்காக சொன்னேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.